இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது 36 இடங்களில் 28 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. பரவலாக இந்த 5 மாவட்டங்களிலும் அதாவது இந்த வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களிலும் தன்னுடைய நிலையை நிறுத்தி இருக்கிறது என்றே சொல்ல முடியும். ஆனால் ஒரு வகையில் இந்த வெற்றி அவர்களுக்கு சந்தோஷத்தை அளித்தாலும் நம்மிடம் பேசிய முதல்வர் வேட்பாளர் சி.வி. விக்னேஸ்வரன் என்ன சொன்னார் என்றால், மக்கள் பொறுமை காக்க வேண்டும், உடனடியாக பலன்களை எதிர்பார்த்து விடக்கூடாது, உடனடியாக எங்கள் மீது வலுவை சுமத்தக்கூடாது, படிப்படியாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இதேபோல் படித்த மக்களின் கருத்தும் இதுவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் உரிமைக்காக வாக்களித்திருக்கிறோம், இது தமிழர்கள் ஆள வேண்டும் என்கிற வகையிலே வாக்களித்திருக்கிறோம், உடனடியாக பலன்கள் ஏதும் கிடைத்து விடாது என்பது அவர்களுக்கும் தெரிகிறது. பரவலாக அவர்களோட பேசும்போதும் தெரிகிறது. அவர்களுடைய கருத்து என்னவென்றால், அதாவது 13வது அரசியல் சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றும் வரை இந்த மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக செய்துவிட முடியாது என்பது படித்தவர்களுக்கும் தெரிகிறது, இங்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் அது நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த மத்திய அரசு கையில் தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றன. அதாவது மத்திய ஆளும் அரசு என்ன செய்ய நினைக்கிறதோ அதைத்தான் இந்த மக்களுக்கு அவர்கள் செய்ய முடியும். இவர்கள் கோரிக்கை வைக்கலாம், செய்வது மத்திய அரசின், அதாவது இலங்கை மத்திய அரசின் கையில் தான் இருக்கிறது, ஜனாதிபதி ராஜபக்சே கையில் தான் இருக்கிறது. இவர்கள் கோரிக்கை மட்டும்தான் வைக்க முடியும் என்பதுதான் உண்மையான நிலையாக இங்கு இருக்கிறது. இவர்கள் என்ன செய்யலாம் என்றால், சிறு சிறு விஷயங்களை பேசலாம், வைக்கலாம், செய்யலாம். ஆனால் இங்கு கவர்னர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர். அவர் ராணுவ அதிகாரியாக இருக்கிறார். எனவே இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியவில்லை, எனவே எங்களுக்கு கவர்னர் தேவையில்லை என்று ஒரு தீர்மானத்தை இந்த சபையிலே நிறைவேற்றி அதை அனுப்பி அதை அந்த கவர்னர் என்கிற பொறுப்பை விலக்கிக் கொள்ளலாம் என்று இவர்கள் நம்புகிறார்கள். அதுதான் தங்களுடைய முதல் பணியாக இருக்கும் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால், இந்த மத்திய அரசை பொறுத்தவரை சாலை போட்டிருக்கிறது, மின்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறது, 4G அளவிற்கு அந்த அலைவரிசையை இங்கு கொண்டு வந்திருக்கிறது, பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து மக்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் என்றால், இது அரசாங்கத்தினுடைய கடமையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கடமையை செய்ததற்காக அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க முடியாது. அதைத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் காட்டியிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உரிமைக்காகத்தான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். தமிழ் மக்கள், தமிழ் கட்சி, இந்த தமிழர்கள் பகுதியில் ஆள வேண்டும் என்றுதான் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த வகையில் தான் இந்த தேர்தல் வெற்றி இருக்கிறது. இது ஒரு முதல் படி. 25 வருடங்களுக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு மக்கள், அதாவது இலங்கை மக்கள் வெவ்வேறு நாடுகளில் சென்று அடைக்கலம் அடைந்தவர்கள், அகதிகளாக உள்ளவர்கள் எல்லாம் சற்று சந்தோஷத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் விரைவில் தாங்கள் நாடுகளுக்கு திரும்ப முடியும், தங்கள் இழந்த காணிகளை மீண்டும் திருப்பி நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் அவர்களுக்கு சற்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையின் துவக்கமாகத்தான் இந்த முடிவுகள் இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்கிற பயணத்தை நோக்கி தான் இவர்கள் இனி பயணிக்க முடியும். மற்றொரு விஷயத்தையும் இவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்றால், 40 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 70களில் நடந்த தேர்தலின் போதும் இதே வாக்குறுதி தான் வைக்கப்பட்டது. தமிழர்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க நாங்கள் பாடுபடுவோம், தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வைத்துதான் வென்றார்கள். ஆனால் அப்போது அவர்களால் அதை செய்து முடிக்க இயலவில்லை. ஏனென்றால் நீண்ட காலமாக காலம் அதை நிரூபித்திருக்கிறதாக அவர் சொல்கிறார்கள். ஏனென்றால் அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுத்தார்கள், ஆனால் அவர்கள் சொன்னதை செய்ய முடியவில்லை. அதேபோல் இந்த நிலையும் ஆகிவிடக்கூடாது. இந்த சமயத்தில் தற்போது தமிழ் தேசிய கூட்டணி அடைந்திருக்கிற ஒரு வெற்றி நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பெரும்பாலான தமிழர்களிடம் இருக்கிறது என்றே சொல்ல முடியும்.